பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இக்கால வேளையிலே உங்களோடு பேச இந்த நாளை கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே ஆயுசு நாட்களை பெருக செய்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை காத்து கொள்வாராக. எத்தனையோ நாட்களாக, எத்தனையோ நிமிடங்களாக கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார். நம்மோடு அவர் இணைந்து உடன்படிக்கை செய்யவில்லை. நம் கூப்பிடும் சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கவில்லை. நம் விண்ணப்பத்தை அவர் உதாசீனப்படுத்தி விட்டார் என்றெல்லாம் நாம் யோசித்து சிந்தித்து கடந்து வருவோம். ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஜெயம் பெறவில்லை என்றால் இப்படியெல்லாம் எண்ணங்கள் நமக்கு கொண்டு வருகிறதான சாத்தானை நாம் விரட்டி அடிப்போம். அவர் ஒருபொழுதும் அவர் பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளைகளை விட்டு விலகிடவும் மாட்டார். அவர் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர் பிள்ளைகள் என்ன கேட்கிறார்கள் என்று கவனித்து அதன்படி அவர் செயல்படுத்துகிற தேவனாக, தாயும் தகப்பனாக நம்மளோடு கூட கடந்து வருகிற ராஜாவாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்து உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாண்டவரே, இந்த நாள் வரைக்கும் உம்முடைய கிருபை என்னோடும் என் குடும்பத்தாரோடும் இருந்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று அவருக்கு நன்றி செலுத்துங்கள். துதித்தலுடனே ஸ்தோத்திர பலியுடனே தேவனை துதிக்கும் பொழுது அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். எப்படி பிரியமாயிருப்பார் என்றால், அவருடைய அன்புக்கு எதையை ஒப்பிட்டு பார்த்தாலும் இணையாகாது. அவ்வளவு பெரிய அன்பை அவர் நம்மேல வைத்திருக்கிறார். அவர் மரண பரியந்தும் நம்மேது அன்புள்ளவராகவே இருந்து நம்மளை அவர் நேசிக்கிற தகப்பனாக வெளிப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் உங்களுக்கு கூட்டி கொடுத்த தேவனை நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் என்ன வார்த்தையின் நிமித்தமாய் என்னோடு பேசுகிறீர் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? இதோ கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறது போல, அரவணைத்து தன் மார்போடு சேர்த்தணைக்கிறது போல தேவன் நம்மளை தேற்றுகிற தேவனாக, அவர் மார்போடு அணைத்து கொள்கிற தாயாக நம்ம வாழ்க்கையிலே அவர் இடைப்படுவார் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு தாய்க்கு பிள்ளையின் மேல் இருக்கிற பாசம் எவ்வளவோ அதிகமான ஒரு பாசமாக காணப்படும். ஆனால் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட பாசம் உடையவர்களை கர்த்தர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார், அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நான் உன்னை சுமப்பேன் மகனே மகளே என்று கூறுகிறார். ஒரு தாயின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை அளவிட முடியாத இருக்கும் பொழுது அவருடைய மகிமையுள்ள கரம் நம்மளை தேற்றுகிறதை அளவிட முடியாமல் இருக்கும் அல்லவா? உன் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் உன்னை காத்து வந்த தெய்வம் என்று நமக்கு அவர் அறிவுறுத்துகிறார். நாம் நன்றியுள்ளவர்களாயிருந்து மறைபொருளான ஒரு இடத்திலே நாம் வளர்ந்தாலும் அவர் பார்வைக்கு நாம் மறைக்கப்படுவதில்லை. தாயின் கர்ப்பத்திலே யாரும் பார்க்க முடியாத ஒரு மகிமையான வெளிச்சத்தை கர்த்தர் அந்த பிள்ளையின் மீது உதிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். பிள்ளையின்
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய மகிமுள்ள கரம் தழுவுகிறதாக காணப்படுகிறது. அப்படி என்று நாம் நினைக்கும் பொழுது எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் நாமோ நன்றியற்றவர்களாய் இருந்து இருதயத்தை நிமிஷம் நிமிஷமாய் நொடி நொடிக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். வேதனைப்படுத்துகிறவர்களாக நாம் அவர் முன்பாக நிலைத்திருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி வேதனைப்படுத்துகிறோம் என்றால், நம்முடைய நடத்தையின் மூலமாயும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாயும் அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். மற்றவர்களை இகழ்ந்து பேசுவதையும், மற்றவர்களை தூஷிப்பதையும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறதையும் கண்டு கர்த்தர் சஞ்சலப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று சொன்ன வார்த்தை நம் இருதயத்திலே வைத்து மற்றவர்களை, உறவினர்களை விட இனத்தினரை, மற்ற இனத்தினரை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களிடத்தில் நாம் அன்பு காட்ட வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்று நாம் உணர்ந்து அதன்படி செயல்பட முயற்சிப்போம். இந்த நாளிலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களை ஏந்தி கொள்ளட்டும். அவருடைய வல்லமுள்ள கரம் அவர் சிரசின் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வார் என்பதில் நாம் உறுதியாயிருக்க வேண்டும். ஆமாண்டவரே, என் தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இம்மட்டும் உடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொன்ன வார்த்தையை நாம் மனதில் வைத்து அவரையே பற்றி வாழ்ந்து நீடித்த நாட்களால் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தேவனுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.